Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற காரசாரமான அடை செய்ய போகிறோம். அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இந்த அடைக்கான மாவை ஆட்டுக்கல்ல அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ஒரு கெடுதலும் வராது. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பூண்டு, கல்லுப்பு, பெருஞ்சீரகம், கொத்தமல்லி தழை. புழுங்கல் அரிசி வந்து நான் இப்போ கால்படி சிட்டியில் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதே அளவு துவரம்பருப்பு, இது கால்படினா இது கால்படி. நீங்கள் எந்த ரேஷியோ நீங்கள் கிளாஸில் எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசியும் துவரம்பருப்பும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த புழுங்கல் அரிசி வந்து இட்லி அரிசி எடுத்துக்கங்க. இப்போ தான் வந்து அடைக்கான மாவு வந்து நல்லா நரன்னு வரும் அரிசி. இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவல் ரேஷியோ ரெண்டும். இப்போ நான் வந்து இந்த சிட்டியில் வந்து இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு எடுத்துக்கிட்டேன், ஒரு சிட்டி. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கும்போது கடலை பருப்பு இதில் 1/4, 4 ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் உங்களோட தேவைக்கு எடுத்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. உப்பு வந்து கல்லுப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. இதனோட மெயின் வந்து டேஸ்ட் கொடுக்குற ஐட்டம் வந்து சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஃபுல்லாக பாருங்கள் 2 பவுல் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். காஞ்ச மிளகா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்டி போதும். நான் ஏன் வந்து கால் படி மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆட்டுக்கல்ல அரைக்கிறதுனால கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய அரை படியெலாம் போட்டிங்கன்னா அரைக்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். இதுக்கே வந்து உங்களுக்கு 8-9 அடைக்கிட்ட வரும். இந்த ரேஷியோக்கு அரைச்சிங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக 2 நடை சாப்பிட்லாம். நம்ம அடைக்கு தேவையான அரிசியை வந்து களைஞ்சி ஊற வச்சிடலாம். இந்த அரிசி வந்து 3 மணி நேரம் ஊறணும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம 3 மணி நேரம் கழித்து அடைமாவை அரைக்கலாம். இப்போ நம்ம அடைக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆட்டுக்கல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி, மிளகா, சோம்பு, பூண்டு இதெல்லாம் அரைச்சிடுவோம். இது பாதி அரைப்பட்ட உடனே பருப்பை போட்டுக்கலாம். அரிசி பருப்பையும் ஒன்றா போடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல அரைக்கும் போது உங்களுக்கு உடம்புக்கும் நல்லா வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகுது. நல்லா இந்த கை மூமெண்ட்டு, இடுப்புக்கு, ஷோல்ட்ரு பெயின் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து ரவை பார்த்துட்டு நல்லா குறன்னு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மசியில் கொஞ்சம் குறன்னு ரவை மாதிரி இருக்கணும் அரிசி. இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ தான் அடை உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துவரம்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2 சுற்றிட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் சேர்த்துரும்.
இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு நடையாவது வந்து அடை மாவு இல்லை கொஞ்சம் ஏதாவது ஒரு வெரைட்டி டிஃபன் செய்யும்போது கொழுக்கட்டை அது மாதிரி மாவெல்லாம் ஆட்டுக்கல்ல அரைச்சி அட்லீஸ்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த மாதிரி நீங்கள் ஆட்டுக்கல்லை யூஸ் பண்ணும்போது நல்ல உடல் வந்து அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். மேக்ஸிமம் இல்லை கிரைண்டர் மிக்ஸியில் போடும்போது உடலுக்கான உழைப்பு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் மாதிரி ஆகிடும் லேடிஸ்க்கு. அம்மி யூஸ் பண்ணலாம். வாரம் ஒரு நடை செஞ்சிங்கன்னா கூட போதும். ஏன்னா டேஸ்டியான அடையும் கிடச்சிடும், உடம்புக்கும் நல்ல எக்ஸசைஸ் ஆகிடும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு, வழிச்சிக்க போகிறோம். ரொம்பவும் மசியாமல் நல்ல பதமாக இருக்குது, நர நரன்னு. நம்ம அதை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ஆட்டுக்கல்லை கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தேவையான கொஞ்சம் அடை ஊற்றுற பதத்துக்கு. கொஞ்சமாக கழுவிட்டு தேவையான தண்ணி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு போட்டோம்னாக்கா அடை ஊற்றிட வேண்டியது தான். இப்போ நம்ம அடை மாவில் வந்து கருவேப்பிலை போட்டுட்டேன். அடுத்து கொத்தமல்லி, இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள், இவ்வளவும் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கசக்கிட்டு, நல்லா ஆல்ரெடி பொடியாக தான் அரிஞ்சிருக்கிறோம், இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு போட்டணும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உப்பு நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. நான் மாவு அரைக்கும் போதே பருப்பு போடும்போது கல் உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். இதில் அந்த தண்ணி வந்து நான் பருப்பு ஊற வச்சுருந்து மாவு அரைக்கும்போது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் தண்ணி. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் தோசை மாவு பார்த்தா விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அடைக்கி. இன்னும் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். இது போதுமான பதமாக இருக்குது. இப்படி எடுக்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கொட்டக்கூடாது, திக்காக இருக்கணும். இப்போ நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இரும்பு வானொலி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடலை எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இனிஷியலாக ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது கடலெண்ணெயில் மெயினாக வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்குது, அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். வயசானவங்க அந்த மாதிரி உடம்பு முடியாதவங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு, நம்ம அடை ஊற்றிடலாம். அடுத்தடுத்த அடைக்கு உங்களுக்கு அதிகம் எண்ணெய் தேவைப்படாது.
கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் அந்த ஓரம்லாம் நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. ஜஸ்ட் இப்படி எடுத்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க நல்லா இப்படி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நடுவில் மட்டும் பாருங்கள் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஓரம் ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த நடுவுலையும் கொஞ்சம் வெந்து வரும்போது திருப்பி போடணும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நடுவில் ஒன்றி பாருங்கள் அந்த பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போடும்போது நல்லா வேக ஆரம்பிச்சு. நல்லா அப்படி எடுத்துகிட்டு அது போதுமா திருப்பி போட்டுருங்க. டப்புன்னு திருப்பி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் மடியாது. இப்போ உங்கள் காமிக்கிறதுக்காக ஸ்லோவாக பண்ணேன். இப்போ பாருங்கள் அந்த ஊற்றின எண்ணெயே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு அடைக்கு வந்து திரும்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அடுத்தடுத்த அடைக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ அந்த எண்ணெயிலே வெந்துடும் அது. கொஞ்சம் ஃப்ளேம் இப்போ குறைச்சிக்கலாம். அது நின்று வேகட்டும். நம்ம அடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள். திரும்ப ஒரு இந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு பார்த்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடை எடுத்துடலாம். இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. நம்மளோட சூப்பரான வின்டர் சீசனுக்கு ஏற்ற அடை ரெடி ஆகிடுச்சு. வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு வேணுங்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடை செஞ்சு இலையில் வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக சூடான அடையை வந்து இலையில் வச்சு சாப்பிடும்போது, எந்த உணவாக இருந்தாலும் சூடாக இலையில் வச்சு சாப்பிடும்போது அந்த இலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. வின்டர் சீசனுக்கு ஏற்ற ரொம்ப சுவையான அடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.